இப்போ உங்க எல்லாருக்கும் நட்புக்கு எடுத்துக்காட்டா இருந்த ரெண்டு நண்பர்களுடைய கதையை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் பின்னாடி இருக்கிற பொம்மை தானே நல்லா இருக்குல்ல, எல்லாம் கலர் கலரா அழகா பாக்குறதுக்கே ரொம்ப ஜம்முன்னு இருக்குல்ல. இததான் கொலுன்னு சொல்லுவாங்க. இந்த கொலு எப்ப வரும்னா அக்டோபர் நவம்பர்ல கொலு வரும். அதுக்குதான் நமக்கு எல்லாருக்கும் 10 நாளைக்கு தசரா லீவ்னு சொல்லி விடுவாங்க. நம்மளும் வீட்டுல ரொம்ப ஜாலியா இருப்போம். இப்போ கொலு இருக்கிறதுனால நான் என்ன செய்ய போறேன்னா இந்த சாமி எல்லாம் பத்தி உங்களுக்கு கதை சொல்ல போறேன். ஒரு 10 சாமி கதை சொல்லலாமா? அதுல முதல்ல நண்பர்கள் பத்தி ஒரு கதை. இவர் யார் தெரியுதா? இவர் தான் கிருஷ்ணர். அழகா இருக்காருல்ல. இவர் பக்கத்துல ராதை இருக்காங்க. கிருஷ்ணர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு, ரொம்ப வாழ்த்தனை பண்ணுவாரு. அவங்க அம்மா வந்து உரல்ல கட்டி போட்டுடுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய கதை கேட்டிருக்கோம். அந்த கண்ணன் தான் நட்புக்கு இலக்கணமா வாழ்ந்தவர். அவரு நட்புக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அவர் பத்தி நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதையை நான் இப்ப சொல்ல போறேன். அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு மூங்கில் மரம் அவருக்கு ஃப்ரெண்டா இருந்ததாம். அவர் தினமும் காட்டுக்கு போய் அந்த மூங்கில் மரத்து கூட ஜாலியா விளையாடுவாராம். கண்ணமூச்சி விளையாடுவாராம், ஓடி பிடிச்சி விளையாடுவாராம், மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுவாராம். ஆனா அவரும் அந்த மூங்கில் மரமும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். ஒரு நாள் திடீர்னு கண்ணன் என்ன பண்ணாரு, அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒண்ணு வெட்டித்தா அப்படின்னு சொன்னாராம். மூங்கில் மரம் இல்ல, அப்படியா, ஏ அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சான். அப்ப சொன்னாராம், இல்ல இல்ல நான் கேக்குறேன்ல, நீ வெட்டித்தா அப்படி சொன்னாராம். அப்போ சொல்லிச்சான், என்ன கண்ணா இப்படி கேக்குற, வெட்டினா நான் செத்து போயிட மாட்டேனா அப்படி சொல்லிச்சான். இங்க பாரு, நம்ம வெட்டித்தரன்னு கேக்குறல்ல அப்படின்னு சொன்னாராம். சரி, இதுக்கு மேல நம்ம எப்படி அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ண முடியும், அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி மூங்கில் மரம் அப்படியே தன்னை வெட்டி கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ணாரா, அதை அழகா சீவி அதுல குட்டி குட்டியா 5 ஓட்டை போட்டாராம். அந்த ஓட்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மெதுவா வச்சு வாசிக்க ஆரம்பிச்சாராம். அதுல இருந்து சத்தம்னு சொல்ல முடியாது, ஒரு அழகான இசை வந்துதான். அது அந்த காடு ஃபுல்லா நிறைஞ்சு கேக்குறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்ததாம். அந்த காட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு தேவகானம் வருது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த மூங்கில் மரத்துக்கு புரிஞ்சு போச்சு, தான் வெட்டப்படல, மறுஜென்மம் எடுக்கப்பட்டிருக்கோம், அதுவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, கண்ணன் கையில இருக்கிற ஒரு புல்லாங்குழலா தான் மாறி இருக்கும் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷப்பட்டதா. அதுக்கப்புறம் கண்ணன் எப்பவுமே அந்த மூங்கில விட்டு பிரிஞ்சதே இல்லையா. புல்லாங்குழல் அவர் கையிலேயே தான் இருக்குமா. அவர் பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு மனைவியா ராதை வந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி பையனா இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும், அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கோபியர்னு சொல்லுவாங்க. அவரை சுத்தி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க விதவிதமா. அப்போ அந்த கோபியர் எல்லாம் கேட்டாங்களா, ஏன் கண்ணா நாங்க எல்லாம் உன் கூட விளையாடுறோம், உனக்காக டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், ஆனா நீ என்ன அந்த புல்லாங்குழல மட்டும் அந்த பக்கம் வைக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப கண்ணன் சொன்னாரா, ஏன்னா அது என் ஃப்ரெண்டை விட்டு நான் எப்பவுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு வரைக்குமோ நாம பாக்குற எந்த கண்ணனுடைய சிலையா இருந்தாலும் அதுல கண்டிப்பா புல்லாங்குழல் இருக்கும். நம்ம பாக்குற படங்களா இருந்தாலும் சின்ன சின்ன சிலைகளா இருந்தாலும் புல்லாங்குழல் முக்கிய இடம் பெற்றிருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு நல்ல நட்புங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா? நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் அன்பா இருக்கணும். எப்படி?